அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர் இந்த உலகத்தோடு எந்த வகையிலையும் தொடர்பு கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் நடப்பதை அவருக்கு அறிந்து கொள்ளவும் முடியாது. இந்த உலக மக்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது என்பதற்கான ஏராளமான சான்றுகளை கடந்த பல வாரங்களாக நாம் அறிந்து வந்தோம். இந்த சான்றுகளுக்கு எதிராக இறந்தவர்கள் நமக்கு ஏதாவது செய்ய முடியும் என்று தவறான கருத்தை போதிக்கக்கூடியவர்கள் அதற்கு வைக்கக்கூடிய தவறான வாதங்களில் ஒரு வாதம், கனவுகளை கொண்டாந்து நிப்பாட்டுவார்கள். இறந்து போனவர்களை மகான்கள் பெரியார்கள்லாம் எங்கள் கனவுல வந்தாங்க, கனவுல அதை சொன்னாங்க, கனவுல ஆப்ரேஷன் பண்ணாங்க, கனவுல எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, இப்படியெல்லாம் கனவுல சில காட்சிகளை பார்த்ததாக சொல்லி தான் இதை நியாயப்படுத்துகிறார்கள். அப்போ இறந்தவர்களுக்கு ஒன்றுமே சக்தி இல்லை, இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னால் எப்படி எங்கள் கனவுல வந்தாங்க, எங்கள் கனவுல எப்படி இந்த உதவிகள்லாம் எங்களுக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்வார்கள். அப்போ இந்த கனவை பற்றிய ஒரு சரியான மார்க்கத்தினுடைய புரிதலும் இல்லை, பொதுவாக கனவை பற்றின ஒரு அறிவும் இல்லாத காரணத்தினால தான் இதையெல்லாம் ஒரு ஆதாரமாக கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. இப்போ கனவை பொறுத்த வரைக்கும் பொதுவான நம்முடைய அறிவை கொண்டு சிந்திக்கக்கூடிய நேரத்தில் கனவை பற்றி நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், நான் உங்கள் கனவில் நான் வர்றேன், வந்தால் நீங்கள் என்னை கனவுல பார்த்துட்டீங்கல்ல, என்னை நீங்கள் கனவுல பார்த்தது எனக்கு தெரியாது, உங்களை நான் கனவுல பார்க்குறேன், நான் தான் உங்களை கனவுல பார்த்தேனே தவிர உங்களுக்கு தெரியுமா நம்ம இன்னார் கனவுல போனோம் அப்படின்னு தெரியுமா? உலகத்தில் உசுரோடு வாழக்கூடிய பலரை நீங்கள் கனவுல பார்த்துருப்பீங்க. பார்த்தவொன்னே நீங்கள் அவர் போய் கேளுங்க, நேற்று கனவுல நீங்கள் வந்தீங்களான்ட்டு. ஆமாம் நான் தான் வந்தேன் அப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா நம்ம சொல்லி தான் அவருக்கே தெரியும். அப்போ உலகத்தில் வாழ்கிற மனிதனுடைய இந்த கனவை வச்சுக்கிட்ட இறந்து போனவனுடைய கனவை முடிவு பண்ணலாம். உலகத்தில் நீங்கள் எத்தனை பேர் உசுரோட வாழ்கிற மக்களை கனவு கண்டீங்கன்னு சொன்னால், என்னை கனவு கண்டுட்டு நீங்கள் காலையில் என்னை பார்க்க வர்றீங்க, அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லணும், நான் கனவு நேற்று வந்தேனே என்ன அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லணும். அப்படி சொல்லுவேனா? தெரியாது. நீங்களாக உங்கள் கனவுல வந்தீங்கன்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். அப்போ கனவு கண்டவனுக்கு மட்டும்தான் அது தெரியுமே தவிர, கனவில் யாராவது வர்றாங்கன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவங்க வர்றாங்கன்ற அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. இந்த கனவுல வந்தவருக்கு என்ன செய்யாது, நம்ம அந்த கனவுல போகணுன்னு தெரியாது. இப்போ உலகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய கனவுலேருந்து இது விளங்குற மாதிரி தான் மரணித்தவர்கள் நீ கனவுல பார்த்தாலும் அவங்க வர்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க அப்படி உங்களுக்கு காட்சி அப்படி தெரிகிறதே தவிர அவர் தான் உங்கள்கிட்ட வருகிறார் என்றோ இந்த உலகத்துக்கு திரும்பி உங்களுக்கு உதவி செய்கிறார் என்றோ அதுக்கு பொருள் கொள்ளவே முடியாது. அப்படி கொள்வதாக இருந்தால் அது பொய் என்பது நீங்கள் உலகத்தில் வாழக்கூடிய மக்களை கனவுல பார்க்குறீங்கல்ல, உசுரோட உள்ள ஆளுக்களை கனவுல பார்க்குறீங்கல்ல, அதை வச்சு நீங்கள் விளங்கிக்கலாம். உசுரோட உள்ள ஆள் எவ்வளோ பேர் கனவுல பார்க்குறோம், கனவுல பார்த்தா யார் கனவுல வந்தார் அவர் தான் மக்களுக்கு சொல்லணும், நான் இத்தனாந்தேதி நாள் கனவுல போனேன், அவருக்கு இன்னும் செய்தியை சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு யாராவது சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? கேட்கல. யார் கண்டார் அவர் தான் சொல்லுவார். கனவு என்ன செய்கிறது, நான் கண்டால் நான் தான் சொல்லணும், இந்நேரம் கனவுல பார்த்தேன். அப்போ யாரை நம்ம கனவுல பார்த்தாலும் சரி நமக்கு அப்படி காட்டப்படுதே தவிர அவர் இங்கே வரல. அவர் வரலைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா அவருக்கே தெரியலையே. அவர் அவருக்குள்ள தெரியணும், கனவுல அவர் தான் வந்தார் என்று சொன்னால் அவருக்குள்ள தெரியணும். அவர் நானும் வந்தேன், அப்படியே வந்தனோ அப்படின்னு கேட்பார். உங்களை கனவுல பார்த்தேன்னு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவர் என்ன செய்வார், அப்படியா கனவுல வந்தனா என்ன சொன்னேன் பாரு. அவர் சொன்ன அவருக்கு தெரியல. கனவுல என்ன சொன்னார் என்பதை கனவு கண்டவர் தான் சொல்ல முடியுமே தவிர அவர் யாரை கனவுல கண்டாங்களோ அவர் சொல்லவே முடியாது. இப்படி உலகத்தில் நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது கனவுல கண்டதை என்ன ஆதாரமாக கொண்டு அவுளியாக்கள் வருவாங்க, உதவி செய்வாங்க. இந்த கனவு தான் அடிப்படையாக இருக்குது. இப்போ ஏர்வாடியெல்லாம் நிறைய மக்கள் குவிகிறாங்கன்னா என்ன காரணம்?
அவங்க நோயாளின்னு போய் படுத்திருப்பாங்க. கனவுல வந்து அந்த அவுளியா வந்து ஆப்ரேஷன் பண்ணார், அவங்களுக்கு கனவுல வந்து ஆப்ரேஷன் பண்ணார் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் வந்து அப்படியே தென்படுமானால் சைத்தானுடைய வேலை, அவர் வர்ற கிடையாது அப்படிங்கிறது விளங்கணுமா இல்லையா? அது அவங்களுக்கு புரியலை. இது வந்து பொதுவான லாஜிக் அடிப்படையிலேயே இந்த வாதம் தவறுன்னு விளங்கிக்கிடலாம். மார்க் அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கனவுகளை பார்த்துருக்குறாங்க. பல கனவுகளில் பலரை பார்த்துருக்கிறார்கள். அப்படி பார்த்தவர்களுக்கு வந்து நிஜமாக இருந்தால், ரசூலுல்லாஹ் பார்த்த கனவுலையே அந்த நிஜமாக இருந்தால், யாரை கனவுல பார்த்தாங்களோ அவருக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்படி தெரியலை. உதாரணமாக வந்து, நான் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன கனவு கண்டேன்னு கேட்டால், ஒரு பெரிய மாளிகை எனக்கு காட்டப்பட்டுச்சு, சொர்க்கத்தில் ஒரு பெரிய மாளிகை காட்டப்பட்டுச்சு. நான் வந்து இந்த மாளிகை யாருக்குரியது என்று கேட்டேன், இந்த மாளிகை யாருக்குரியது என்று கேட்டேன். அப்போ எனக்கு சொன்னார்கள், இது உமருக்கு உரிய மாளிகை, இது சொர்க்கத்தில் ஒரு மாளிகை காட்டப்படுகிறது, அந்த மாளிகை யாருக்குரியது என்று நான் வந்து கனவுல எல்லாம் நடக்கிறது, நான் கேட்டேன், உமருக்குரியது என்று சொன்னார்கள். அப்போ உமருக்குரியதுன்னா அவர் ரொம்ப ரோசக்காரராச்சே, அவர் இடத்துல நம்ம நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து உமர்கிட்டே சொல்லுவாங்க. நான் கனவுல இது மாதிரி கண்டேன் அப்படின்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு வந்து அவர் உள்ளே இருக்கிறார் நினச்சி தானே திரும்பி வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். அவர் ரோசக்காரரு, அவர் இடத்துக்கு நுழைய முடியாதுன்னு திரும்பி வந்துட்டாங்க. அப்போ உமருக்கு இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லி தான் விஷயமே தெரியுது, இந்த கனவுல இப்படி கண்டாங்கங்கிற விஷயம் தெரியுதே தவிர, உமருக்கு என்ன செய்யலை, நம்ம ரசூலுல்லாஹ் கனவுல போகணும், கனவுல வந்தோன்னு அவருக்கு தெரியலை. இதை கேட்டு நான் அழுகுறார், நீங்கள் எதுக்கு அப்படி நினச்சிய, உங்கள் விஷயத்தில் நான் ரோசத்தில் நான் பார்ப்பேனா, நீங்கள் பாட்டுக்கு மாளிகைக்குள்ளே வந்துட வேண்டியது தானே அப்படின்னு என்ன செய்கிறாரு உமர் சொல்கிறார். இந்த ஹதீஸ் வந்து புகாரில் 3680, 3242, 5227, 7023, 7025 இந்த ஹதீஸுகள்லாம் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ உமர் ரலியல்லாஹு கனவுல உமர் ரலியல்லாஹுடைய மாளிகையில் இருப்பது மாதிரி கனவு காண்றாங்க. அது உமருக்கு தெரியல, ரசூலுல்லாஹ் சொல்லி தான் அவருக்கு தெரியுதவர். ரசூலுல்லாஹ்ட்ட அவர் சொல்லியிருக்கணும், நான் நேற்று கனவுல வந்திருப்பேன், மாளிகைலாம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. அப்படி நடந்ததாக நம்ம பார்க்கலாம். ஹதீஸுகளில் இருக்கும் பொழுது கூட ரசூலுல்லாஹ் பார்த்த கனவு கூட என்ன அர்த்தம் கிடையாது, அவரே தான் நேராக வந்தாருங்கிற அர்த்தத்தில் வரவே இல்லை. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, இன்னொரு கனவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ட கனவு நமக்கு சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு வாளியிலேருந்து தண்ணி இறைக்கிற மாதிரி கனவு, ஒரு வாளியிலேருந்து என்ன செய்கிற கிணத்துலேருந்து தண்ணீர் இறைக்கிற மாதிரி ஒரு கனவு. அதில் என்னென்னு கேட்டால், முதல்ல அபூபக்கர் சித்திக்கு வந்து தண்ணி இறைக்கிறார். ரசூலுல்லாஹ் கனவுல காண்றாங்க, ஒரு கிணறு இருக்கிறது, அதில் அந்த வாளி போட்டிருப்பாங்களே தண்ணி இறைப்பதற்காக வேண்டி உருளை, அந்த உருளையிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா தண்ணீர் இறைக்கிறார் அபூபக்கர். அபூபக்கர் தண்ணீர் இறைக்கும் பொழுது ஒரு 2 வாளி, ஒரு வாளி தான் இறைச்சார். அம்மாடி இதுக்கு மேலே முடியாதுன்னு விட்டு கனவுல கூட நடக்குது, இவ்வளோ கனவு நடக்குது. அபூபக்கர் தண்ணி இறைக்கிறாரு, ஒரு வாளியோ 2 வாளியோ தான் அவர் இறைச்சார். இறைச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, இதுக்கு மேலே நமக்கு முடியாதுன்னு உட்காந்துட்டார். அதுக்கடுத்து உமர் எந்திரிச்சார், செஞ்சார், தண்ணீர் இறைச்சார். அவர் ரொம்ப வலுவான ஆளாக இருந்தார், அவர் பாட்டுக்கு இறைச்சிட்டே இருந்தார், நிறைய வாளியிலும் தண்ணி இறைச்சார். இப்படி ஒரு கணவரை நான் கண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க. அபூபக்கர் உமர் இவங்கள்ட்ட தான் சொல்கிறாங்க. அப்போ அபூபக்கர் என்ன செய்யலை, ஆமாம்மா நான் தான் இறைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற உமரில் நான் சொல்லியிருக்கணும்ல, ஆமாம் நான் தான் தண்ணியெலாம் இறைச்சி அப்படி சொல்லணும்ல. அவங்களுக்கு புது செய்தியாக கேட்குறாங்க, அப்படியா அப்போ அல்ல வேறு ஒரு கருத்தை சொல்வதற்காக என்ன கொஞ்சோண்டு தண்ணி இறைச்சார்னு சொன்னால் குறுகிய காலம் தான் அவர் ஆட்சியில் இருப்பார். இது வந்து முன்னறிவிப்பு என்னன்னு கேட்டால், அபூபக்கர் ஒரு 2 வருஷம் தான் ஆட்சியில் இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு அதிக காலம் ஆட்சியில் இருந்தாங்க. இதை வந்து அதை சிம்பாலிக்காக அல்ல உணர்த்துவதற்காக என்ன செய்கிறான்னு கேட்டால், இவர் கொஞ்சம் தண்ணி இறைச்ச மாதிரி, அவர் அதிகமான தண்ணீர் இறைச்ச மாதிரி ஒரு கனவுல காட்டுறான். அதன் மூலம் கருத்து என்னென்னு கேட்டால், இவங்க கொஞ்சம் அதிக காலம் ஒரு வாழ்வார், அவர் கொஞ்சம் காலத்தில் போயிடுவாருங்கிற ஒரு கருத்தை அந்த ஹதீஸ் அந்த கனவின் மூலம் அல்லாஹ் சொல்ல நினைக்கிறான். அதை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறான். அவ்வளோதானே தவிர கனவுல யாரை கண்டாங்களோ அவரே கண்டாங்களா, அவரை கண்டு அவருக்கு தெரியணுமே. தண்ணி இறைச்சி, ஆமாம் நான் தண்ணி இறைச்சி, நீங்கள் தான் ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? அபூபக்கர் நினைச்சிருக்கேனே, ஆமாம் நான் தான் தண்ணி இறைச்சேன், நீங்கள் தான் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தீங்கள அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும்ல. அந்த தண்ணி இறைச்ச விஷயமே ரசூலுல்லாஹ் சொல்லி தான் அவங்க நம்புகிறாங்க. ஓ நம்ம கனவுல தண்ணி இறைச்சிருக்கோம் அப்படின்னு எதை வச்சு நம்புகிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன வச்சு நம்புகிறாங்களே தவிர அவங்களே தண்ணி இறைச்சதா அவங்களுக்கு தெரியலை, அவங்க தண்ணி இறைச்சதா அவங்களுக்கு நினைவுக்கு வரல. உமர் ரலியல்லாஹு நிறைய வாளியிலேருந்து தண்ணி இறைச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இது ரசூலுல்லாஹ் சொன்னோன்னு என்ன நம்பியிருக்காரு, நம்புவார். ஓ நம்மளை இந்த மாதிரி அல்லாஹ் வந்து காட்டியிருக்கிறான்
இந்த கனவுல இப்படி அப்படி விளங்கியிருப்பாரே தவிர அவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகாவது தண்ணி இறைச்ச மாதிரி ஞாபகம் வருமா? ஆமாம், நம்ம தான் போய் தண்ணி இறைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியுமாண்டா தெரியாது. ஏன்னு கேட்டால் கனவில் வர்ற அதெல்லாம் சும்மா எடுத்துக்காட்டு. கனவுல என்ன வேணாலும் நல்லா காட்டுவான். கனவுல அவளியா வர்றாங்க, கனவுல அவர் வந்தார், கனவுல இவர் வந்தாருங்கிறத வைத்துக்கொண்டு இறந்தவர்கள் வர்றாங்க நினைப்பது அடிப்படைக்கு குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றன்னு வழங்குதா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் கண்ட கனவுல இந்த கனவு காணும்போது நெஞ்சிருக்கணும், உமரை கனவுல கண்டா உமர் நிஜமாக அவர் அந்த காரியத்தை அவர் செஞ்சுருக்கணும். அபூபக்கர் கனவுல கண்டா அபூபக்கர் அந்த காரியத்தை நெசமாக செஞ்சாரா? ரெண்டு பேருமே தண்ணி இறைக்கலை. அபூபக்கரும் தண்ணி இறைக்கலை, உமரும் தண்ணி இறைக்கலை. தண்ணி இறைச்சதாக கனவு காணப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செயல் செய்வதாக நீங்கள் எதை கண்டாலும் சரி அவங்க செஞ்சாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு தெரியாது யார் கனவுல நான் கனவுல வந்தால் எனக்கு தானே முதல்ல தெரியணும். அந்த கனவுல காணப்பட்ட அபூபக்கர் அவர்களுக்கும் கனவுல நம்ம இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் கனவுல நம்ம போனோம், நம்ம ஒரு கிணத்துல தண்ணி இறைச்சோம் அப்படின்னு அவருக்கு தெரியலை. உமருக்கு தெரியலை. ஆமாம், நம்ம அபூபக்கர்கிட்ட ஜாஸ்தியாக தண்ணி இறைச்சோம், ரசூலுல்லாஹ்வுடைய கனவுல போய் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா? ரெண்டு பேருக்கும் தெரியல. இந்த சம்பவம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புகாரில் 3664வது ஹதீஸ்லையும் 7021வது ஹதீஸ்லையும் 7022வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல சிலரை பார்க்கிறார்கள், நிஜமாக பார்த்தார்கள்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தாலும் என்ன அர்த்தம் இல்லை, நிஜமாகவே அப்போ உமரை பார்த்தாங்க, நிஜமாக அபூபக்கரை பார்த்தாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நிஜமாக அவர்கள் வரவே இல்லை. அவர்கள் வந்திருந்தால் அவர்களுக்கு முதல் தெரிஞ்சிருக்கணும், அவர்களுக்கு தெரியலை. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா எடுத்துக்காட்டுதல். கனவுல கற்பனையாகவும் சிலதை எடுத்து காட்டுவான், நிஜமாக நடக்கக்கூடியது நல்லா எடுத்து காட்டுவான். எடுத்துக்காட்டுதல் தானே தவிர அந்த யாரை நீங்கள் கனவில் பார்க்கிறீர்களோ அவர்களே வருகிறார்கள்ங்கிற அர்த்தம் கிடையவே கிடையாது. உலகத்தினுடைய அறிவுப்படி சிந்தித்தாலும் கிடையாது, ஹதீஸ் படி சிந்தித்தாலும் அந்த மாதிரி பொருள் கொள்ளவே முடியாது. அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் அவங்க தான் சொல்கிறாங்க, நான் கனவுல தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கனவு கண்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவுல பார்த்தது என்று சொன்ன செய்திகள். அதே மாதிரி தான் கண்ட இன்னொரு கனவை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, காபத்துல்லாவில் நான் தவாப் செய்கிற மாதிரி கனவு கண்டேன். காபத்துல்லாவில் தவாப் செய்கிற மாதிரி கனவு கண்டேன். அந்த காபாவில் தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் என்னோட சேர்ந்து ஈசா நபியும் தவாப் செஞ்சாங்க மாதிரி கனவு கண்டேன். அதோடு சேர்ந்து தஜ்ஜாலும் ஒரு பக்கம் தவாப் செய்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். அந்த ரெண்டு பேரும் என்ன வடிவத்தில் இருந்தாங்க என்பது வரைக்கும் அந்த ஹதீஸில் விளக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சுருட்ட முடியாது அந்த மாதிரி அவங்களோட அடையாளத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க. கனவு காண்பதில் யாரை காண்றாங்கன்னா தஜ்ஜாலை காண்றாங்க. தஜ்ஜால் இனிமேல் தான் வரவே போகிறான். முதல்ல இல்லாத ஆளை பார்க்குறாங்க. கனவுல கண்டது யாரை? தஜ்ஜாலை பார்க்குறாங்க. அப்போ தஜ்ஜாலை பார்த்தேன்னு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது தஜ்ஜாலுடைய அடையாளத்தையெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தஜ்ஜாலையை பார்த்தாங்க? தஜ்ஜாலை பார்க்கல. ஏன்னா தஜ்ஜால் இனி தான் பிறந்து வரப்போகிறான். தஜ்ஜாலுங்கிறவன் இனி தான் வரப்போகிறானே தவிர ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் தஜ்ஜால் என்ன செய்யலை, வரவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வராத ஒருத்தனை பார்த்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் தஜ்ஜாலை வந்தாண்ட அர்த்தமா? தஜ்ஜால் எப்படி இருப்பான்னு அல்லாஹ் காட்ட நினைக்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு தஜ்ஜாலுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் அறிவிக்க நினச்சி ஒரு படத்தை எடுத்து காட்டுற மாதிரி தான் அது. நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு என்ன மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும்போது இது மாப்பிள்ளையோட ஃபோட்டோன்னு காட்டுவீங்கல்ல, ஃபோட்டோன்னு காட்டினா அவரேன்னு அர்த்தமா? இல்லை. அந்த மாதிரி சும்மா காட்டுவது, எடுத்து காட்டுவது தான் தஜ்ஜால் தவிர நிஜமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பார்க்கல. ஏன்னா தஜ்ஜால் இனிமேல் தான் வரப்போகிறான். ரசூலுல்லாஹ் காலத்தில் பிறக்கவே இல்லை. அங்கே இருக்கார். அங்கே மேராஜில் போகும்போது பார்த்தும் இருக்கிறாங்க. மேராஜில் போகும்போது வானத்திலையும் அவரை பார்த்தும் இருக்கிறாங்க. அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் என்பதற்கு ஆதாரமும் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஈசா நபி இங்கே எப்படி பார்ப்பாங்க? அவர் வரக்கூடிய டயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, எப்போ வருவாங்க? யுக முடிவு நாளில் தான் ஈசா வரும். ஈசாவை இங்கே காபாவில் பார்க்கவே இல்லை, வரவே முடியாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட டயத்தெலாம் வர முடியும். அவர் வருவதற்கு கொடுக்கப்பட்ட டைம் என்ன? கியாமத் நாள் நெருங்கும்போது தஜ்ஜாலை கொள்வதற்கு தான் வருவார். அந்த கியாமத் நாள் நெருங்குற நேரத்தில் தான் அவர் என்ன செய்வார்? ஈசா நபி இறங்கி வருவார்னு இருக்குது. அப்போ ஈசா நபி அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் வரலன்னு தானே அர்த்தம். அவர் வர முடியாது, அவர் வருவதற்கு அனுமதி கிடையாது. அவர் இப்போ தான் வரணும். அவர் கடைசி காலத்தில் தஜ்ஜாலை கொன்று விட்டு ஒரு சரியான ஒரு ஆட்சியை உண்டாக்கிட்டு போகிறதுக்கு தான் இறுதி கட்டத்தில் கியாமத் நாள் அவர் வந்தோன்னே கியாமத் நாள் சசன் நெருங்கி வந்துடும். அப்போ அந்த மாதிரியான யஜூஜ் மோஜூஜ் இந்த தஜ்ஜால் இவங்கெல்லாம் எதிர்த்து போரிடக்கூடியவராக தான் ஈசா நபி வருவார். இப்போ எதுக்கு வர்றார்? ரசூலுல்லாஹ் காலத்தில் ஏன் வர்றார்? அவர் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவர் எப்படி வந்திருப்பார்? கனவுல வருவார். ஆனால் நிஜத்தில் வரவில்லை. அப்போ ரசூலுல்லாஹ் ஈசா நபியை பார்த்ததும் நிஜமாக அவர் அங்கே வந்தார்னு அர்த்தம் கிடையாது.
ஈசா நபிகிட்ட போய் கேட்டால் நீங்களா போனீங்கன்னா அவர் தெரியாது. நீ கனவுல ரசூலுல்லாஹ் கனவுல போய் இது மாதிரி போனீங்களா, காபாவை தவாப் செஞ்சீங்களான்னு அவர் போய் கேட்டோம்னா அவர் தெரியாது பாரு. ஏன்னு கேட்டால் அவர் வரல, அவர் வரவே முடியாத. கனவுல வந்தது அவர் தான் வர்றாருன்னு சொன்னால் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சொல்படி அவர் வர முடியாத. ஈசா நபி என்ன இப்போ எப்படி கேமனால் ரசூலுல்லாஹ்வுக்கெல்லாம் பிறகுல வருவார். அப்போ அந்த மாதிரி உள்ளவரை வந்து காபாவில் தவாப் செய்கிற மாதிரி தவாப் அவன் செய்வான முதல்ல அவனை எடுத்து காட்டுறதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் காட்டுறானே தவிர அதில் என்ன கிடையாது, நிஜம் கிடையாது. கனவுல ஒன்றை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு அவுளியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கனவுல வர்றாருன்னு வைங்களேன், நீங்கள் அந்த அவுளியா முதல் பார்க்கல, நாகூர் ஆண்டவரை கனவுல பார்த்தேங்கிறான் வந்துக்கிட்டு, நீ அவரை பார்த்தியா முதல்ல, அவர் இப்படி இருப்பான்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சால் தானே இன்னார் வந்தான்னு கனவுல சொல்ல முடியும். என்னை பார்த்தவர் தான் கனவுல நான் வந்தால் என்னை கண்டுபிடிக்க முடியும். என்னை பார்க்காத ஒரு ஆள் என்னை கனவுல கண்டார்னு வைங்க, எவனோ ஒருத்தர் நினச்சிக்கிறாரு தவிர நான் வழங்கிடுவார். அவர் என்னை நான் தான் வந்தேன்னு தெரிவதாக இருந்தால் அவரோட நான் வாழ்ந்துருக்கணும், பழகி இருக்கணும், இந்த என்னுடைய முகம் வந்து அவருக்கு பதிஞ்சு இருக்கணும். அப்படிப்பட்ட நேரத்தில் என்னை கனவுல கண்டா இவர் தான் கனவுல வந்தார் அப்படின்னு நீங்கள் என்னையை பற்றி நீங்கள் சொல்லலாம். என்னையை வந்து ஒரு 200 வருஷத்துக்கு பிந்தி வர்றவன் கனவுல கண்டான்னு வைங்க, என் பேரை சொல்லிட்டு ஒருத்தர் கனவுல கண்டான்னு வைங்க, அவன் எப்படி நான் தான் இப்படி சொல்லுவான்? 200 நான் மூத்தா போய் 200 வருஷத்துக்கு பிந்தி ஒருத்தன் கனவுல என்னை பார்த்தேன்னு ஒருத்தன் நான் கனவுல செய்தான் போய் என்ன செய்வான், என் பேரை சொல்லிட்டு கூட உனக்கு காட்சி இருந்திருப்பான், பார்த்தேங்கிறான். நீ எப்படி நம்புவீங்க? நீ எப்படிப்பா அவரை பார்த்த, அவர் எப்படிப்பா உனக்கு தெரியுமா? அவருடைய தோற்றம் உனக்கு தெரியுமா? நீ பார்த்துருக்கிறியா, பழகி எப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்பமா இல்லையா? அப்போ கனவுல வருவதற்கு என்ன இருக்குன்னா முதல்ல நமக்கு ஒரு அறிமுகமாச்சு இருக்கணும். இவன் என்ன செய்கிறான்னா அப்துல் காதர் ஜிலானி கனவுல வந்தாருங்கிறான். அப்துல் காதர் ஜிலானி என்ன மாதிரி இருந்தால் உனக்கு தெரியுமா? அப்துல் காதர் ஜிலானி பேரை சொல்லி சைத்தான் வந்திருக்கான்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்துல் காதர் ஜிலானி சொன்ன விஷயங்கள் கெட்டதாக இருந்தால் சைத்தான் வந்திருக்கான்னு அர்த்தம். சொன்ன விஷயங்கள் நல்லதாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஏதோ எல்லாம் சோதிக்கிறதுக்கு ஏதோ சொல்கிறான்னு அர்த்தம் வச்சுக்கிறேன்னு. மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்களை ஒரு பெரியார் பேரில் வந்து சொன்னார்கள்னா என்ன விளங்கிக்கிறேன்னு, பெரியார்கள்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. சைத்தான் வந்து அந்த பேரை பயன்படுத்தி இருக்கிறான்னு விளங்கணுமே தவிர நம்ம கனவுல நாகூர் ஆண்டவர் வந்தார், அப்துல் காதர் ஜிலானி வந்தார் நம்ப முடியாது. நீ நம்புறதா இருந்தால் அவர் பார்த்துருக்கணும். அவர் இப்படி தான் நீ கனவுல பார்த்த மாதிரி தான் இருப்பான்னு உன்னை எப்படி சொல்கிற? நீ கனவுல பார்த்துருக்குறப்ப அவர் தோட்டத்தில் பார்த்துருப்பியா இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ப்ரூவ் பண்ண முடியுமா உன்னால்? அதனால் கனவுல பார்க்குறது முதல்ல யாரை பார்த்தேன்னு சொன்னாலும் எதை நம்பலான்னு கேட்டால், இப்போ நம்ம இருக்கிறோம்ல, நம்மளுக்குள்ளே யார் பழகிக்கிட்டோமோ அவங்கள கனவுல பார்த்தா வேண்டாம், அவர் தான் கனவுல தான் நெசத்தில் வரவே இல்லை, அவர் தான் கனவுல வந்தார்னு சொல்ல முடியும். நான் பார்க்காதவர்களை கனவுல பார்த்தீங்கன்னா நீ கனவுலையும் அவர் வரவே இல்லை, சைத்தான் தான் வந்திருக்கிறான். கனவுல வந்து அவன் வந்ததா கனவுலையும் அவர் வர கிடையாது, நிஜத்துலையும் வர கிடையாது. இப்படி தான் விளங்கிக்கிறணும். இதை விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா கனவை ஒரு பெரிய ஆதாரமாக காட்டி இதை செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த செய்தி வந்து காபாவில் தவாப் செய்கிற செய்தி வந்து புகாரில் 7128வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, நான் இன்னொரு கனவு கண்டேங்கிறாங்க. நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் வந்து எனக்கு பல சஹாபாக்கள் எடுத்து காட்டப்பட்டாங்க. அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து எடுத்து காட்டப்பட்டார், அபூபக்கர் எடுத்து காட்டப்பட்டாங்க. கனவில் ஒவ்வொருவரும் அல்லாஹ் எடுத்து காட்டுறான். உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நேரத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அது எடுத்துக்காட்டவே தேவையில்லை. உமரத்தை ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க, அபூபக்கர் தான் தினசரி சந்திக்கிறாங்களே. ஆனால் கனவுல வேறு ஒரு செய்தியை எடுத்து காட்டுவதற்காக 2 பேரையும் கனவுல கொண்டு வர்றான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாருன்னா அவருக்கு அவர் ஒரு சட்டையை போட்டிருக்கிறார், ஒரு சட்டையை பெரிய நீண்ட சட்டையை போட்டிருக்கிறார். அதுக்கடுத்து சில பேருக்கு இவ்வளோ சின்ன சட்டை, இவ்வளோ சட்டை, இவ்வளோ சட்டை, அப்படி இறக்கமாக பலதரப்பட்ட மக்களை பார்க்குறாங்க. அதில் அபூபக்கர் அவர்கள் போட்டிருக்கிற ஒரு சட்டை பார்த்தா தரையில் இழுபடுற அளவுக்கு பெருசாக இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி கனவு கண்டேன், அபூபக்கர் ஒரு பெரிய சட்டை போட்டிருக்காரு, சட்டை எவ்வளோ இருக்குது, தரையில் இழுபடுற அளவுக்கு, இந்த தோப்புன்னு போட்டிருப்பாங்களா அரபுகள் அந்த மாதிரி மேலே போட்ட சட்டை தரையில் இழுபடுற அளவுக்கு பெருசாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு அபூபக்கரை பார்த்தேன். இவர் வந்து நெஞ்சு அளவுக்கு சட்டை போட்டிருக்கிறத பார்த்தேன், உமர் பார்த்தேன். இன்னும் சில பேர் இன்னும் பல தோற்றத்தில் சட்டையை போட்ட மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இது சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, அப்படின்னா என்ன இந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா அவர் அபூபக்கர் அங்கே போகல, இங்கே வந்திருக்காரு, அவர் எந்த சட்டையும் போடவும் இல்லை, இவங்க அவங்க போகவும் இல்லை, கனவுல ரசூலுல்லாஹ் தான் பார்த்துருக்குறாங்க. அது சஹாபாக்களுக்கு விளங்குது. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னா இவர் அபூபக்கர் அங்கே போகலை, உமரும் போகலை, உமர் இங்கே தான் இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் கனவுல வந்தது ஒரு காட்சியை எடுத்து காட்டியிருக்கிறான். எதுக்காக இதை காட்டியிருக்கிறான், என்ன அர்த்தம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட விளக்கம் கேட்குறாங்க. அவ்வளவு தொகை யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே இது என்ன விளக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தீனு தான், தீன் விஷயத்தில் அபூபக்கர் ரொம்ப கூடுதலாக இருப்பார்,
உமர் அது கொஞ்சம் கம்மியாக இருப்பார், மற்றவங்க அது கம்மியாக இருப்பாங்க. அவங்க தீனுக்கு தக்கவாறு சட்டை, இந்த சட்டை வந்து யார் தீனில் நல்லா பிடிப்பாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய சட்டை தரையில் இழுபடுற மாதிரி, கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் முழங்கால் வரைக்கும், இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தொட வரைக்கும், அப்படி அந்த சட்டையுடைய அளவை காட்டி நல்லா பலரை எடுத்து காட்டுகிறான். அப்போ மார்க்க அடிப்படையில் யார் யார் என்னென்ன அந்தஸ்தில் இருப்பார்கள் என்பதை காட்டுவதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னா கனவுல இந்த மாதிரி சட்டை போட்டிருக்கிற மாதிரி ஒரு கனவுல காட்டுறான். அப்போ இதில் இந்த சட்டை போடுவதன் மூலமாக மார்க்க பிடிப்பை சொல்வது தான் அதனுடைய அர்த்தமே தவிர அபூபக்கரையும் அவங்க பார்க்கல, உமரையும் பார்க்கல. அபூபக்கர் அந்த சட்டையும் போடவும் இல்லை, உமர் நெசமாகவும் போடவும் இல்லை. அவங்க இங்கே இருந்துட்டு எந்த சட்டை போட்டதா கனவு கண்டாங்களோ அந்த சட்டையை பூமியில் போட்டு நம்ம நடமாடிக்கிட்டு இருக்கல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் உமரை கனவுல கண்டாங்க. நம்மளை இந்த மாதிரி சட்டை போட்ட மாதிரி ரசூல்லா கனவு கண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ரசூல்லா சொன்னேன், நம்ம தான் ரசூல்லா கனவுல போனோன்னு அவங்களுக்கு என்ன செய்யாது, அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. ஏன்னாட்டா நம்ம போகலை. அப்போ கனவுல எடுத்து காட்டப்படுவது இந்த மாதிரி தான் என்பதற்கு விளங்கிக் கொள்வதற்கு இந்த ஹதீஸ் புகாரியில் 23வது ஹதீஸ்லையும் 3691வது ஹதீஸ்லையும் 7008, 7009 ஹதீஸ்லையும் இருக்குது. அப்போ இந்த 4 ஹதீஸ் புகாரில் மட்டுமே 4 இடத்துல வருகிறது. அப்போ சட்டை பலவிதமான உயரங்களில் சட்டை போட்டதாக சைஸுகளில் சட்டை போட்டதாக அதில் எடுத்து காட்டுறான்னு சொன்னால் அவங்களே அங்கே வந்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க இங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பூமியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கனவுல வந்து அங்கே காட்சி தந்தது வந்து கனவு தான், அது ஒரு காட்சி தானே தவிர அது நிஜம் இல்லை. அப்போ நம்மளே உலகத்தில் சொல்ல முடியாது, நடக்க முடியாத ஒரு விஷயத்தை ஒருத்தன் சொன்னால் என்னடா கனவு காட்டிட்டு கேட்பமா இல்லையா? நம்ம அடிப்படை எல்லாருமே புரிஞ்சு வச்சுக்கிறேன்னு பொய்யா கற்பனை பண்ணுறாங்கிறது தானே கனவுன்னு சொல்கிறோம். ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டு பெருசாக பில்டப் பண்ணான்னு வைங்களேன், என்ன கனவு காண்றியா அப்படின்னு கேட்போம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லாத ஏன்டா இருக்கிறத மிகைப்படுத்தி நம்புறேன்னு அந்த அர்த்தத்தில் பேசுகிறோம். அதுதான் யதார்த்தமான அர்த்தம். மார்க்க அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையிலையும் கனவுக்கு அதுதான் அர்த்தம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யுதுன்னா இதே மாதிரி அவங்க தான் சொல்கிறாங்க, இன்னொரு கனவு நான் கண்டேன், நான் ஒரு கனவு காணுகிறேன், அந்த கனவுல எனக்கு வந்து பால் தரப்படுகிறது, நான் பாலை குடிச்சிட்டு மீதி உள்ள பாலை வந்து உமர் ரலியல்லாஹு கொடுத்தேன். பால் மாதிரி கனவுல வந்து ஒரு பால் குடிக்கிற மாதிரி, மிச்சம் மீதி ரசூலுல்லாஹ் குடித்தது போக மீதம் உள்ள பாலை வந்து பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு இருக்கிற மாதிரியும் அந்த உமர் ரலியல்லாஹுக்கு அந்த பாலை கொடுக்குற மாதிரியும் ஒரு கனவு கண்டுறாங்க. அப்போ இது ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கனவு கண்டேன், நான் கனவு பால் குடிச்சிட்டு உமருக்கு கொடுத்தேன்றவுடனே ஆமாம்மா நீ கொடுத்து நான் டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு உமர் சொன்னாரா? அவருக்கு தெரியாத, அவர் போகவே இல்லை. கனவுங்கிறது சும்மா எடுத்து இவருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கனவுங்கிறது கனவு காண்பவருக்கு தான் சம்மந்தம் இருக்குமே தவிர யாரை கனவுல கண்டார்களோ அவர்களுக்கு இந்த கனவோட எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் உமர்கிட்ட கேட்குறாங்க, உமர் கேட்குறாரு, இப்போ ரசூலுல்லாஹ் இது என்ன அர்த்தம், இப்படி நீங்கள் பால் குடிச்சிட்டு எனக்கு தர்றீங்க என்ன கனவுல கண்டிங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்கும்போது அது வந்து தீன், அதுவும் மார்க்கம் தான், இல்மு கல்வி என்னுடைய கல்வியை வந்து நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் வந்து புகாரில் 82வது ஹதீஸில் 3681, 7006, 7007, 7027, 7032 இவ்வளோ ஹதீஸ்களையும் புகாரில் மட்டுமே இது வந்திருக்குது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட ஒரு 5 கனவு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இன்னும் ஏராளமான கனவுகள் கண்டிருக்கிறாங்க. அறிவாளிகளுக்கு இவ்வளவு போதும். அப்போ இந்த கனவுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரை பார்த்துருக்கிறார்கள். அந்த பார்த்தவர்களுக்கு வந்து அது அவங்களுக்கு தெரியலை, நம்ம ரசூலுல்லாஹ் கனவுல போனோம் என்று தெரியவில்லை என்ற என்ன அர்த்தம்? அவர்களுக்கு இந்த கனவோடு சம்பந்தம் இல்லை. நீங்கள் யாரை என்னை நீங்கள் கனவுல கண்டீங்கன்னா எனக்கு அதில் சம்பந்தமே கிடையாது, உங்களுக்கு அல்லாஹ் காட்டியிருக்கானே தவிர எனக்கு அதில் எந்த தொடர்பும் கிடையாது. நான் வரவும் கிடையாது, நான் உங்கள்கிட்ட பேசவும் கிடையாது, உங்களுக்கு எந்த அறிவுரையும் சொல்லவும் கிடையாது. ஆனால் நான் உங்கள்கிட்ட பேசியது அறிவுரை சொன்ன மாதிரி எல்லாம் உங்களுக்கு கனவுல காட்டுவான். அது நான் உங்கள்கிட்ட கடன் கேட்குற மாதிரி கூட ஒரு கனவுல வரும். அப்போ நான் கனவுல கடன் வாங்கினே தாங்கன்னு கேட்பீங்களா? ஒரு நாளைக்கு ஒருத்தர் கனவுல என்ன செய்வார், கடன் இப்போ ஒரு 1000 ரூபா கடன் தாங்கன்னு கேட்குற மாதிரி நீங்கள் அந்த கடன் கொடுத்த மாதிரி கனவு காண்பீங்க. காலையில் போய் நேற்று வாங்கின கடனை கொடு அப்படின்னு கேட்பீங்க. உலகத்தில் யாராவது கேட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கே தெரியுது கனவுங்கிற சும்மா எடுத்து காட்டுறது தான். நெசமாக இருந்தாலும் வரல, அவர் வரவும் இல்லை, நம்ம கடை வாங்கவும் இல்லை, அவர் கொடுக்கவும் இல்லை, அப்படி தான் வழங்கி வச்சுருக்கிறீங்க. மார்க்கத்தில் மட்டும் ஏன் குழப்புறீங்க? என்ன உலகத்து விஷயத்தை கரெக்டாக வழங்கியிருக்கிறீங்க. அப்போ பெரியார் கனவுல வந்தார், அவுலியா கனவுல வந்தார்னு சொல்லி தானே வழிகட்டு போகிறாங்க எல்லாருமே. இதை சொல்லி சைத்தான் வந்து மக்களை வழிகெடுப்பதற்காக என்னத்தையாவது கனவுல காட்சி மாதிரி காட்டுவான். கனவே வராதுன்னு சொல்லலை, பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லலை, நிஜமாக என்னதையே பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவுலியாவை அந்த எந்த பேரை சொல்லிட்டு சைத்தான் வழிகெடுக்கிறானோ அது நிஜம்னு நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு தர்கா கட்டுவதற்கெல்லாம் கனவு காரணமாக இருக்குது. ஒன்றுமே இல்லாத ஊர்களில் நாங்கள் சங்கரமந்தில் இருக்கிற காலத்தில்
ஒன்றுமே இல்லாத முஸ்லீமே வாழாத ஒருவர் வந்து தர்கா கட்டுறார் ஒரு ஆள். என்னடான்னு கேட்டால், இங்கே நான் அடங்கி இருக்கிறேன், எனக்கு தர்கா கட்டுன்னு ஒரு ரவுடியா வந்து கனவுல சொன்னாருங்கிறான். அதுக்காக பெரிய தொகையை செலவு பண்ணி என்ன செய்கிறாங்க, அங்கே ஒரு தர்கா கட்டுறான். அப்படி ஒரு ஆள் இருந்ததாக அந்த ஊர் மக்களுக்கே தெரியலை. இவன் கனவுல வந்ததை நம்பி என்ன செய்கிறான், பல லட்ச ரூபா செலவு செஞ்சு இடம் வாங்கி அந்த இடத்துல அவர் அடங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு கனவுல. இப்படியெல்லாம் வழிகட்டு போகிறது என்ன காரணம்? நபிமார்களுடைய கனவுல உள்ளதுலையே அதுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியலையே. அவர் வகி இத்தனைக்கும் ஒரு செய்தியை சொல்வதற்கு தான் நபிமார்கள் கனவுல வரேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒருத்தரை கனவுல பார்க்குறாங்க, ஆனால் உண்மையில் அவரை பார்க்கல. நிலையில் நம்ம இருக்கிறோமா? அப்போ இதை சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னால், இந்த கனவுகளை கொண்டு ஆதாரமாக காட்டி இறந்தவர்கள் இந்த உலகத்தில் செயல்படுறார்கள் நிலைநாட்ட முடியாது. இறந்தவர்கள் வர முடியாது என்பதற்கு அம்புட்டு ஆதாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இறந்தவர்கள் இந்த பூமியோட தொடர்பு கொள்ளவே முடியாது. நீங்கள் உட்கார்றதோ, நீங்கள் பேசுகிறதோ, நீங்கள் கோரிக்கை வைக்கிறதோ எதுவும் அவருக்கு தெரியாது. எந்த ஒரு தகவலும் இல்லாமல் அருந்து போகிறதுக்கு பிறகு தான் மௌத்து. மௌத்துக்கு அர்த்தமே என்ன? உலகத்தோடு உள்ள எல்லா தொடர்பும் முடிஞ்சு போச்சுங்கிறதுக்கு பேர் தான் மௌத்து. அதுக்கு பிறகு செத்து போன ஆளுக்களை எப்படி நீங்கள் கூப்பிட்டுட்டு இருப்பீங்க? இந்த மாதிரி ஆதாரங்கள் தான். அதை நியாயப்படுத்துவதற்கு என்ன ஆதாரம்? இந்த மாதிரி கனவுகளை ஆதாரம் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.